guys, welcome back to Learn with RD channel. இன்னைக்கு நம்ம UI UX சீரிஸோட டே 22 அண்ட் தென் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசபிலிட்டி டெஸ்டிங்னா என்ன. போன வீடியோவில் யூசபிலிட்டி டெஸ்டிங்னா நம்ம அதை பார்த்துருப்போம், ஆனால் ஜஸ்ட் கொஞ்சமாக என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அதை கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? எஸ், வாட் இஸ் யூசபிலிட்டி டெஸ்டிங்? யூசபிலிட்டி டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, நம்ம டிசைன் பண்ணின ஆப்போ இல்லை வெப்சைட்டோ வந்து ஒரு ரியல் யூசருக்கு யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கா இல்லை கன்ஃபியூசிங்காக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் யூசபிலிட்டி டெஸ்டிங். ஓகேவா? இப்போ நான் திரும்ப அதே ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறேன். நம்ம டிசைன் பண்ண ஆப் இல்லை வெப்சைட் வந்து ரியல் யூசர், அதாச்சும் ரியல் அந்த நம்மளோட இதை வந்து யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கா கன்ஃபியூஷனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம போய் செக் பண்ணணும். அதுதான் வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எதுக்கு இந்த யூசபிலிட்டி டெஸ்டிங் முக்கியம் அப்படின்னா, இப்போது இந்த வீடியோ நான் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த யூசபிலிட்டி டெஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு இப்போ யூசர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, பட்டன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஸோ உங்களோட டைம் வந்து வேஸ்ட் ஆகுது, அண்ட் தென் வந்து அவங்க அதனால் அந்த ஆப் விட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ ஒரு நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு யூசர்கிட்ட நம்ம ஒரு டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பண்ணணும் எல்லாமே. ஸோ நம்ம யூஐஎக்ஸில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு யூசர் டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியணும். யூசபிலிட்டி டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்காண்டி தான் டே 22 வந்து இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு ரீசன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இப்போ எதுக்கு இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, யூசர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்களா, பட்டன் கண்டுபிடிக்க முடியுதா, டாஸ்க் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் குட் டிசைனர் ஆக முடியும். எஸ், இந்த யூசபிலிட்டி டெஸ்டிங் எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நம்ம ஒரு யூசர் கிட்ட போய் கேட்டால் தான் அவங்களோட சஜஷன் நம்மளுக்கு தெரியும், அண்ட் தென் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கா கன்ஃபியூஷனாக இருக்கான்னு நமக்கு தெரியும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு போனால் அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ கண்டிப்பாக அந்த யூசபிலிட்டி டெஸ்டிங் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும், அண்ட் தென் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு குட் டிசைனர் வந்து ஆக முடியும். ஓகேவா? எஸ், இப்போ வந்து நிறைய டைப் ஆஃப் யூசபிலிட்டி டெஸ்டிங் இருக்குது. என்ன அப்படின்னா, மாடரேட் டெஸ்டிங், அன்மாடரேட் டெஸ்டிங், ரிமோட் டெஸ்டிங், இல்லை அப்படின்னா A/B டெஸ்டிங். டீப்பாக ப்ரோக்ராமிக் பேசிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸோ இந்த 3 டைப் ஆஃப் வந்து டெஸ்டிங் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மாடரேட்னா ஓரளவு பரவாயில்லாமல் வந்து நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குறது. இஸ் அன்மாடரேட் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. A/B அப்படின்னா 2 சைடும் கொடுத்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, யூசரோட ஃபீட்பேக்ஸ் நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார்ம் நம்ம ஷேர் பண்ணி கூகுள் ஃபார்மோ இல்லை சர்வே ஃபார்மோ நம்ம ஷேர் பண்ணி கேட்கணும். அதான் சர்வே கேட்கணும், அண்ட் தென் அதில் எத்தனை ரேட்டிங்ஸ் இருக்குதுன்னு கேட்கணும், அண்ட் அதில் வந்திருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும், அண்ட் தென் அனாலிட்டிக்ஸ் அதை எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி அவங்களோட சஜஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த ஒரு ஆப் வந்து ஒரு நல்ல வந்து டெவலப் பண்ணி வந்து கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ லாகின் பேஜே இருக்கட்டும், யூசர் லாகின் பண்ணி ஹோம் பேஜ் போகணும். யூசர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, என்ன லாகின் பண்ணி ஹோம் பேஜுக்கு போகிறதுக்கு பதிலாக அவங்க வந்து வேறு எங்கேயோ போகிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நம்ம ஒரு ஈஸியான ஒரு ஸ்டெப் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுதான் அந்த எக்ஸாம்பிள் தான் இப்போ டெஸ்டிங் அண்ட் லாகின் பேஜ். ஓகேவா? அதில் வந்து செக் எரர், ஸ்பீட், கிளாரிட்டி, அதுலேயே ஒரு கிளாரிட்டி இருக்கான்னு வந்து பார்க்கணும். இப்போ நம்ம சேனலுமே நம்ம வந்து நிறைய லாகின் பேஜஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை மாதிரி தான் அந்த லாகின் பேஜ்லேயுமே நான் வந்து நல்லா யூசர்கிட்டலாம் டெஸ்ட் பண்ணி ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை மாதிரி நீங்களும் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது வந்து என்ன டூல்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னா,
கூகுள் ஃபார்ம் இல்லை அப்படின்னா ஃபிக்மா ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, அதாவது அந்த யூஐ யூஎக்ஸ் பண்ணுறத நம்ம இப்போ ஃபிக்மாவில் தான் பண்ணுறோம். அண்ட் தென் கூகுள் ஃபார்ம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வே அண்ட் தென் ஃபீட்பேக் வந்து கேட்குறதுக்கு. ஓகே, அண்ட் தென் அவுட்கம். ஸோ இந்த யூசபிலிட்டி டெஸ்டிங்லாம் நம்ம வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதோட அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா பெட்டர் டிசைனாக இருக்கும். அண்ட் தென் யூஸ் பண்ணுற யூசர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஹை சக்ஸஸ் ரேட், அதாச்சும் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு ரேட்டிங் வந்து நல்ல சக்ஸஸாக ஹையாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ யூசபிலிட்டி டெஸ்டிங் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். எஸ், அண்ட் தென் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வாட் இஸ் யூசபிலிட்டி டெஸ்டிங்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அண்ட் அது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் தென் எதுக்கு அது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். எதுக்கு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இம்ப்ரூவ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்காண்டி. அண்ட் தென் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் அதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் 3 டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. யூசரோட ஃபீட்பேக்ஸ் எப்படி கேட்கணும், அண்ட் தென் அது கூட எக்ஸாம்பிள், அது ஒரு லாகின் பேஜ், அவங்க லாகின் பண்ணதும் அவங்க வேறு எங்கேயா போகிறாங்க, அது என்னன்னு தெரிஞ்சு நம்ம தான் வந்து சால்வ் பண்ணணும். அண்ட் தென் டூல்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, ஃபிக்மா, கூகுள் ஃபார்ம்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஃபைனல் அவுட்கம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பெட்டர் டிசைனாக இருக்கணும், ஹாப்பி யூசர், நம்மளுக்கும் வந்து ரேட்டிங் ஹையாக இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க என் சேனலை.